சிலம்பட்டி அருகே சங்கரலிங்கபுரத்தில் கிராமத்தின் நடுவே குளம் போல தேங்கியுள்ள மழை நீரை அகற்ற வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். மதுரை மாவட்டம் சேதப்பட்டி ஒன்றியத்தைச் சேர்ந்த பாப்பிநாயக்கன்பட்டி பஞ்சாயத்தில் உள்ள சங்கரலிங்கபுரத்தில் சுமார் 200க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வாழ்ந்து வருகின்றன. இக்கிராம மலைப்பகுதியில் இருந்து வரும் மழை நீர் செல்ல வழியின்றி கிராமத்தின் நடுவே தேங்கி நிற்கின்றது. இதனால் ஊரின் நடுவே குளம் போல மழை நீர் தேங்கியுள்ளது. இதனால் பள்ளி குழந்தைகள் அந்த தண்ணீரில் நீந்தி பள்ளிக்கு செல்லும் அவல நிலைக்கு ஆளாகியுள்ளனர். மேலும் வயதானவர்கள், இருசக்கர வாகனத்தில் செல்பவர்கள், பொதுமக்களுக்கு பால் விநியோகம் செய்வோர் இக்கிராமம் வழியாக செல்லும்போது தடுமாறி கீழே விழுந்து காயமடைகின்றனர். தேங்கியுள்ள தண்ணீரில் கழிவு நீரும் கலந்திருப்பதால் டெங்கு மற்றும் பல்வேறு தொற்று நோய்களுக்கு கிராம மக்கள் ஆளாகின்றனர். இதுகுறித்து கிராம மக்கள் அப்பகுதி பஞ்சாயத்து தலைவர் பவுன்ராஜிடம் பலமுறை கூறியும் எந்தவொரு நடவடிக்கையும் இல்லை என்று அப்பகுதி பொதுமக்கள் தெரிவிக்கின்றனர். அரசு நிர்வாகம் கவனத்தில் எடுத்து சங்கரலிங்கபுரத்தில் தேங்கியுள்ள மழைநீரை அகற்றி மழைநீர் செல்ல நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இந்த கிராமத்தோட பேர் பி சங்கரலிங்கபுரம். இது மதுரை மாவட்டத்தில் சேடப்பட்டி ஊராட்சி ஒன்றியத்தில் பாப்பிநாயக்கன்பட்டி பஞ்சாயத்துக்குள்ள அடங்குது. இந்த ஊரில் மொத்தம் ஒரு 200 குடும்பங்கள் இருக்கு. இதில் எப்படி ஒரு குடும்பத்துக்கு குறைந்தது ஒரு வருஷம் அவர் ஆர்மியில் இருக்காங்க. நிறையா அரசு அதிகாரிகளாக இருக்காங்க. இருந்து இந்த ஊரில் சுகாதார வசதி எதுவுமே இல்லை, ரொம்ப மோசமாக இருக்கு. இந்த ஊர் மாதிரி மோசம் சின்ன சின்ன ஊர்களோட எந்த ஒரு அரசு வேலையில இல்லை. ரொம்ப படிப்பறிவு இல்லாத மக்கள் ஊரில் கூட ரொம்ப நல்லா இருக்கு. இங்கே எல்லாருமே முக்கால்வாசி படிப்பறிவோட இருக்காங்க. எல்லாருமே குறைஞ்சபட்சம் ஒரு டிகிரி முடிச்சிருக்காங்க. எல்லாருமே வேலைக்கு சேர்ந்துருக்காங்க. வீடெல்லாம் பெருசாக இருக்குது. ஆனால் சுகாதார வசதின்னு பார்க்குறப்ப 0 ரொம்ப மோசம். இங்கேருந்து மலையிலேருந்து வர்ற நீருக்கு ஒரு சரியான வழித்தடமே இல்லை. இங்கே கம்மா இருக்குது, ஆனால் கம்மாய்க்கு போகிறதுக்கான வழி இல்லை. வழி இருந்து அதான் தண்ணி போயிருக்கேன். இங்கே ஸ்கூல் பிள்ளைங்க இந்த பக்கத்தில் எழுமலையில் நிறையா படிக்கிறாங்க. ஆனால் போகிறதுக்கு பஸ் வசதி கூட ரோடு ஒழுங்கா இல்லை. இந்த ஸ்கூல் பிள்ளைங்க, வேலைக்கு போகிறவங்க, தண்ணி எடுக்கிறவங்க, இந்த வயசானவங்க, வெளிப்பக்கம் போகிறவங்க, இது எதுக்குமே முடியலை. வீட்டில் பாத்ரூம் இருக்கவங்களுக்கு வேண்டாம் இதே நிற்கிது. மற்ற ரொம்ப கஷ்டம். ஃபுல்லாக கழிவு நீர் கலந்து இதில் ஃபுல்லாக எத்தனை கிருமிகள் இருக்குன்னு யாருமே தெரியாது. இருந்தாலும் யாருமே கண்டுக்கிறதில்ல. இந்த பஞ்சாயத்து தலைவர் பார்த்துட்டு போய் ரெசாப்பில் எதுவும் செய்யலை. இப்போ மக்கள் ரொம்ப வேதனையில் இருக்காங்க. இது எதையாவது செய்யணும், இல்லாட்டி இந்த போராட்டம் பண்ண நாங்கள் தயாராக இருக்கோம். நீங்கள் ஏதாவது செஞ்சு